ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த கதையோட அடுத்த போய் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் உங்களுக்கு எல்லாரையும் நான் சொல்கிறதுக்கான காரணங்கிறது, நம்மளும் எல்லா விஷயத்துலையுமே அவங்க ஏமாற்றாமல் இருந்தாலே போதும். ஒரு சில விஷயங்களில் அவங்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதையும் நினச்சி ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒரு சில விஷயங்களில் நம்மளால் எல்லாருக்கும் எல்லா விஷயத்துலேயும் சொல்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் எனக்கு சரியாக தோணலை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் நினைக்காதீங்க, எல்லாமே சரியாக போகும். சரியாகிற விஷயங்கள் தான் நம்மளுக்கு. அதுக்கு மேலே ஒன்றும் எதுவும் ஒரு சில விஷயங்களில் நம்ம சொல்கிறதுக்கு இல்லை ஒன்றும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா, நீங்கள் ஆனால் எனக்காக ஒரு ஹெல்ப்பு மட்டும் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் சரியாக நடக்கிறதா இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் நம்மளால் எதுவும் பேச முடியாமல் இருக்கிறப்போ, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த விஷயத்த சரியாக நடந்துக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. ஏன்னா நம்மளால் ஒரு சில விஷயங்களில் சரியாக நம்ம எதையுமே பார்த்துக்கிறது பண்ணுறதுக்கான ஒரு முடிவுங்கிறது நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு தான் நம்ம போயிட்டுருக்கணும். அதுக்கு மேலே நம்ம யாரையும் சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது. உங்களை எல்லா விஷயத்துக்கும் நான் கரெக்டாக தான் நான் இது பண்ணிக்கிறேன். எனக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் ஆனால் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கிட்டிங்கனாலே போதும். அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் சொல்கிற மாதிரி இல்லை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை, எல்லா விஷயங்களுமே புரியுது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். நம்ம ஒரு சில விஷயங்களில் நம்ம எதுக்குமே கவலைப்பட்டுக்கிட்டோ இல்லை வருத்தப்பட்டுக்கிட்டோ இருந்தோம்னா நம்மளால் அடுத்தடுத்த விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்த முடியாத மாதிரி போகும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதுவுமே சரியாக ஒரு சில விஷயங்களை நம்ம செய்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர வேறு யாரையும் நம்ம சொல்லணும் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, அம்மா அதெல்லாம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், புரியாமல் இல்லை, எனக்கு எல்லாமே புரியுது. ஆனால் இந்த நேரத்தில் இதெல்லாம் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நம்ம ஒரு சில நேரங்களில் நினச்சி பார்க்குறதுக்கான தருணங்கிறது நம்ம சொல்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம இது பண்ணோம்னாலே போதும். அதுக்கு மேலே நம்ம எதையும் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது. எனக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் யாரையும் நான் இதாக நினைக்கல. போக போக உங்களுக்கு எல்லாம் புரியும், புரியாமல் இருக்காது. இந்த நேரத்துக்கு இது இதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறோமே, அதுவே நமக்கு ஒரு மனசு ரிலாக்ஸாக இருக்கிறது தான். அதுக்கு மேலே நம்ம யாரையும் எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ண தேவையில்ல அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா. ஆனால் அவங்கவுங்கள அவங்கவுங்க சரி பண்ணிக்கிட்டாங்களே போதும். அவங்கள்ட்ட இருக்கிற தப்பை மற்றவங்க சரி பண்ணணுங்கிறத நினைக்க வேண்டாம்.